ஹுரூஃபுல் ஜர். ஹுரூஃபுல் ஜர் தான் அடுத்த தலைப்பாக இருக்குது. ஹர்ஃபுல் ஹுரூஃபுல்னு சொன்னால் நாங்க எழுத்துக்களுக்கு சொல்றதுனா லெட்டர்ஸ். ஹர்ஃபுல் ஹுரூஃப். ஜர் என்றால் உங்களுக்கு தெரியும், கஸ்ராட அடையாளத்துக்கு நாங்க ஜர் என்று சொல்லுவோம். கஸ்ரா அல்லது கஸ்ரத்தான். ரைட். இப்ப ஹுரூஃபுல் ஜர் என்றால் ஜர் செய்யக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்குது. அதாவது அந்த எழுத்துக்கள் அல்லது அந்த சொற்கள் வந்தால் அதனை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் கஸ்ரா செய்யும், ஜர் செய்யும். கஸ்ரா அல்லது கஸ்ரத்தான் ஜர் செய்யும். நக்கிராவாக இருந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக இருந்தால் கஸ்ரா. இப்ப கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஹுரூஃபுல் ஜர்ர்கள் இருக்குது அரபுல. சரியா? இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். ஹுரூஃபுல் ஜர் என்றால் நாங்கள் இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் இது இடம்பெறும். சரியா? பெரும்பாலும் சில போது ஃபீக்கு பிறகு அந்த வார்த்தை நஸ்பொன்னு வந்து ஃபியல் முதாரி அல்லது மாதி வரலாம். ஆனா இந்த இடைச்சொல்லுக்கு பிறகு நாங்க இங்க பார்க்கறது என்னென்றால் பெயர் சொல் வாரது. அந்த பெயர் சொல் வந்தால் அந்த பெயர் சொல் ஜர்வு செய்யும். அப்ப அது மிக முக்கியம். சரியா? அப்ப அதுல ஒவ்வொன்றும் கருத்து இருக்குது. ஃபீ என்று சொல்றது நாங்க இங்கிலீஷ்ல இன் என்று கருத்து, அல்லது அட், இல் அல்லது உள்ளே இருக்கிறது என்று கருத்து. இந்த ஃபீ என்றது வீட்டில் என்று சொல்ல மேலும் வீட்டில் இருக்கிறது என்று சொல்ல மேலும். அந்த வீட்டில் இருக்கிறது என்றது அந்த ஃபீக்குள்ள இருக்கும். அதுக்கு நாங்க யக்கூனு காண யூஸ் பண்ண தேவை. அதே போல மின் என்று சொன்னால் இருந்து, ஃப்ரம். இன், மின் என்றால் ஃப்ரம், இருந்து. இலாண்டு சொல்றது டு, இட்கு, கொழும்புக்கு. சரியா? சந்தைக்கு என்று வருமே இலா. லீண்டு சொல்றது லீலி தம்லீக் என்று சொல்லுவோம். லீண்டு சொல்றது சில இடங்கள்ல அதுவும் இந்த இலாட கருத்துல இக்குண்டு கருத்துல அது பயன்படுத்தப்படும். இந்த லீ எதுக்கு பயன்படுத்துறா? குறிப்பாக ஒரு விடயம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறன்னு சொன்னால் அதுக்கு லீய பயன்படுத்தும். சரியா? உதாரணமாக லித்தாஜிர், வியாபாரிக்குரியது, வியாபாரிக்கு சொந்தமானது. லீன்றது லித்தம்லீக், ஒரு விஷயத்தை சொந்தமாக ஓனர்ஷிப்னு சொல்லுவோமே, அதுக்கு இந்த லீய யூஸ் பண்றது. அலா என்று சொல்றது ஒன், மீது என்று கருத்து. மேசையின் மீது, அலல் மக்தபி அப்படின்னு யூஸ் பண்றது அலா. மஆ என்று சொல்றது வித், உடன், தந்தையுடன், தாயுடன், சரியா? நண்பர்களுடன் அப்படின்னு சொல்றது ம அல்லாஹ், அல்லாஹுடன். சரியா? ஹத்தா என்று சொல்றது நாங்க டில் அல்லது அன்டில் சொல்லுவோம், வரைக்கும். ஹத்தா, ஹத்தான்றது பல கருத்துல பயன்படுத்தப்படும். இங்க ஹத்தாண்டு சொல்றது ஹர்ஃபுல் ஜர்ருக்குரிய ஹத்தா. இதை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு செய்யும். ஹத்தல் மசாஇ, மாலை வரைக்கும். சரியா? இந்த டில் அல்லது அன்டில் என்று சொல்லுவோம், ஹத்தா. ரைட். அன் என்று சொல்வது அபவுட், பற்றி, பற்றி. பீன்னு சொல்றது கொண்டு அல்லது ஆள். பை என்று சொல்வது பை, பை பஸ், பில் ஹாஃபிலா என்று சொல்லுவது. பிசிக்கீன், கத்தியை கொண்டு, கத்தியால். வாவு என்று சொல்றது இந்த இடத்துல இதுக்கு சொல்ற வாவு கசம், வாவு கசம். ஹர்ஃபுல் ஜர்ருக்குரிய வாவு என்றால் வாவு கசம். கசம் என்றால் என்ன? சத்தியம். என்ன? சத்தியத்துக்குரிய வாவு. வாவு நிறைய இருக்குது. எங்களுக்கு பரிச்சயமான ஒரு வாவு தான் வாவுல் அத்துப் என்று சொல்றது. அண்ட் ஜாஅ முஹம்மதும் வ அஹ்மது, முஹம்மதும் அஹ்மதும் வந்தனர். அண்ட் சரியா? அப்ப வாவுன்றது அது வாவுல் அத்துப். வாவுல் ஹாலியா இருக்குது. வாவுல் ஹாலியா அது ஹாலுக்குரிய சட்டம்.
இங்க வாவு கசம் சொல்ற சத்தியத்துக்குரிய வாவு வந்து ஹர்ஃபுல் ஜர்ருக்குரிய வாவு. நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இந்த வாவுல் கசம். வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. பாருங்க, வஷம்சி வல் அஸ்ரி. அப்ப வாவுல் கசம், இந்த வாவுல் கசம் வந்து ஹர்ஃபுல் ஜர். வாவுல் கசம் வந்து ஹர்ஃபுல் ஜர், விடைச்சொல். வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர் செய்யும். எனவேதான் வஷம்சி வல்லாஹி என்று சொல்லுங்க. கேண்டு சொல்றது, இப்ப கேண்டு சொல்றது நீங்க லமீர் முத்தசில்ல படிச்சுக்கலாம். சேர்ந்து வருகின்ற பிரதி பெயர் சொல். பூகுமாகும், பாகுமாகும், கேக்குமா கும் அல்லது கீக்குமா குன்ன, அது தமீர் முத்தசில். அது உன்னுடைய, கலமுக, பைத்துக்க, மஸ்முக, அப்படித்தானே. இங்க கேண்டு சொல்றது லைக், போன்று, போல என்று கருத்து. சரியா, நான் உதாரணங்கள் சொல்றேன் உனக்கு. அப்ப இது என்னன்னா, இந்த காவை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரும், அந்த பெயர் சொல் ஜர்ரு செய்யும். அப்ப நாங்க இங்க ஒரு 10-11 ஹர்ஃபு ஜர் தான் நாங்க அடையாளப்படுத்திக்கிறோம். இது அதிகமாக இடம்பெறுகின்ற ஹர்ஃபுல் ஜர். இது இல்லாத இன்னும் ஹர்ஃபுல் ஜர் இருக்குது. இப்போதைக்கு இது போதும். கூடுதலாக இந்த ஃபி, மின், இலா, அலா, லி, ம, அன், பி யூஸ் பண்றோம். இடைச்சொற்கள் தேவைதானே. இடைச்சொற்கள் இல்லாம சில பொது வசனங்கள் அமைக்கிறார். அப்ப என்ன சட்டம் என்றால் வெரி சிம்பிள். இந்த கருத்துக்களை நீங்க விளையும் கொள்ளணும். ஒரு இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் அல்லது இணைந்து வரும் பிரதி பெயர் சொல் தமீர் முத்தசில் அல்லது ஒரு சுட்டு பெயர் இடம்பெற முடியும். இந்த ஃபீயை தொடர்ந்து அல்லது இந்த மின்ன தொடர்ந்து இலாவை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெறும், அல்லது தமீர் முத்தசில் இடம்பெறும், அல்லது அஸ்மா உல் இஷாரா இடம்பெறும். தான் முக்கியம். தமீர் முத்தசிலையும் அஸ்மா உல் இஷாராயும் விடுங்க, அது விதிவிலக்கானது. அதுல சில நேரம் ஜர்ரு செய்யும், ஜர்ரு செய்யாமல் இருக்கும். சரியா, அது பிரச்சனை. இப்ப உதாரணமா சொன்ன இலைஹா, ஹான்றது ஹாண்டு தான் நீக்கும், இலைஹா. சரியா, மஅஹா, மஅஹு அவனுடன், மஅஹா அவளுடன். அங்க அங்க வந்து ஜர்வு செய்யாது, அது இருக்கிற மாதிரி மபுனி. அதே போல அஸ்மாவுல் இஷாராலையும் அப்படித்தான் வரும். ஃபீ ஹாதல் பைத்தி. அப்ப ஹாதால எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனா அதை தொடர்ந்து வருகின்ற என்ன செய்யும், அந்த பெயர் சொல் ஜர்வு செய்யும். ஹாதல் பைத்து தானே இந்த வீடு, ஹாதல் பைத்து, ஃபீ ஹாதல் பைத்தி. அப்ப அந்த ஃபீ வந்து என்ன செய்யும், அஸ்மாவுல் இஷாராவை தொடர்ந்து வருகின்ற அந்த பெயர் சொல்ல அது தாக்கம் செலுத்தும், அதாவது ஜர்வு செய்யும். அப்ப இந்த ஹர்ஃபுல் ஜர்ரை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெறலாம், அல்லது தமீர் முத்தசில் சேர்ந்து வருகின்ற பிரதி பெயர் சொல் இடம்பெறலாம், அல்லது அஸ்மாவுல் இஷாரா என்று சொல்லக்கூடிய சுட்டு பெயர் இடம்பெற முடியும். சரியா, இது மூணும் இடம்பெறலாம். அப்ப நாங்க இங்க போக்கஸ் பண்றோம்னால் முதலாவது எதை போக்கஸ் பண்றோம், ஹுரூஃபுல் ஜர், அந்த எழுத்துக்களை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெற்றால் அது என்ன செய்யும். சரியா, இடைச்சொல்லை அடுத்து வரும் சொல்ல நிறுதி எழுத்து கசுர் அடையாளத்தை அல்லது கஸ்ரத்தை, இந்த அடையாளம் இங்க விலங்கல்ல, அதாவது ஜர்ரு செய்யும். சரியா, இப்ப நாங்க பாத்திக்கிறோம் ஃபாயில் வந்து ரஃபுடைய அடையாளம், மஃபூலும் பிஹி நஸ்புடைய அடையாளம். ரஃபுடைய அடையாளம் என்றால் தம்மத்தான் தம்மா, மஃபூலும் பிஹி நஸ்பு என்றால் ஃபத்ஹத்தான் ஃபத்ஹா. ஜர்ரு செய்யக்கூடியது எது, ஹர்ஃபுல் ஜர் வந்தால் அந்த சொல், அந்த பெயர் சொல் பெரும்பாலும் ஜர்ரு செய்யும். விதிவிலக்காக ஜர்ரு செய்யப்படாத சில சொற்கள் இருக்கும், அதை நாங்க குறைய படிப்போம். அது கைரு முன்சரிஃப் என்ற ஒரு சட்டத்துக்குள்ள வரும். உதாரணமா சொல்லுவோமே, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க மக்கத்தூன்ற சொல், மக்கத்தூ
அப்ப நீங்க அரபித்துறை நாஷியில் அல்லது அரபியா பைனதை அல்லது துருசுல்லுகா அரபியா போன்ற புத்தகங்களை நீங்க படிக்கின்ற போது அது நம்மளோட கைட் புக்ல தான் இப்ப ஜஹத்து இலா மக்கத்தான் சொல்லுவாங்க. இலா மக்கத்தின்னு சொல்றோம் ஒரு போது. ஏன்னா மக்கத்துன்றது கைரு முன்சரிஃப், மாறானது. கைரு முன்சரிஃப் என்றால் கஸ்ரா செய்யாது. கஸ்ராவுக்கு பதிலாக ஜர்ருக்கு பதிலாக நஸ்பு செய்யும். சரியா? ஆனா பொதுவாக நீங்க விளைவிக்கோங்க, இந்த ஹர்ஃபுல் ஜர்ரை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் இசும் என்ன செய்யும்? இசும் வந்து ஜர்ரு செய்யும். அது நக்கிராவாக இருந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக இருந்தால் கஸ்ரா. அப்ப இன்னொருக்கு நான் சுருக்கமாக சொல்றேன். ஹர்ஃபுல் ஜர்ன்றது இடைச்சொற்கள் என்று தாங்க தமிழ்ல சொல்லலாம். இடைச்சொற்கள் 20க்கும் மேற்பட்ட இடைச்சொற்கள் அரபு மொழியில் இருக்கின்றன. என்றாலும் இங்கு நாங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற இடைச்சொற்களாக ஃபி, மின், இலா, லி, அலா, மஅ, ஹத்தா, அன், பி, வ, க போன்ற இடைச்சொற்களை நாங்கள் பார்த்தோம். இந்த இடைச்சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் தனியான கருத்துக்கள் இருக்கின்றன. ஃபி என்று சொன்னால் இல், இன் என்று கருத்து ஆங்கிலத்தில், அல்லது உள்ளே இருக்கிறது என்று சொல்லலாம். மின் என்று சொன்னால் ஃப்ரம், இருந்து. இலா என்று சொல்றது இக்கு, டு என்று கருத்து. லீ என்று சொல்றது ஒரு விஷயத்தை சொந்தமாக வைத்திருக்கிறது. அலா என்று சொல்றது மீது, ஒன்று கருத்து. மஅ என்று சொல்றது வித், உடன் என்று கருத்து. ஹத்தா என்று சொல்றது வரைக்கும், அன்டில் அல்லது டில். அன் என்று சொல்றது அபவுட், பற்றி. பி என்று சொல்றது கொண்டு அல்லது ஆல். ஆல் என்று சொன்னால் நபர் அல்ல, கத்தியால். சரியா? அப்படி சொல்லுவோமே. அப்ப அந்த பை. வா என்று சொல்றது சத்தியத்துக்குரிய வாய், சத்தியம் செய்கின்ற வாவோ. அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்து ஜர்ரு செய்யும். க என்று சொன்னால் லைக், போன்று, போல என்ற கருத்தை கொடுக்கும். அப்ப இந்த ஹர்ஃபுல் ஜர்ரை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெறலாம், அல்லது சேர்ந்து வருகின்ற பிரதி பெயர் சொல் தமீர் முத்தசில் இடம்பெறலாம், அல்லது அஸ்மா உஷாரா இடம்பெற முடியும். என்ன நகு சட்டம் இதுல இருக்கிற நகு சட்டம் என்னென்றால், இந்த இடை சொற்களை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொற்கள் ஜர்ரு செய்யும். ஜர்ரு என்றால் என்ன? நக்கிராவாக வந்தால் கஸ்ரத்தான், மாரிஃபாவாக வந்தால் கஸ்ரா. இப்போ அம்சிலா உதாரணங்களை நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, அத்தாஜிரு ஃபில் பைத். சரியா? அத்தாஜிரு ஃபில் பைத்தி. பாருங்க, அத்தாஜிரு தான் இருக்கணும். அத்தாஜிருனா வியாபாரி. ஃபில் பைத், ஃபில் பைத்தி இங்க அடையாளம் என்ன? ஃபில் பைத்தி கஸ்ரா. என்றால் ஃபி என்றது ஹர்ஃபுல் ஜர், அதை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு செய்யும். ஃபில் பைத்தி, ஃபில் பைத்தூன்னு போடப்படாம். ஃபில் பைத்த என்று எழுதப்படாம். ஃபில் பைத்துன்னு நிப்பட்டலாம், வக்குஃப், அது பிரச்சனை இல்லை. ஃபில் பைத். ஆனா நாங்க விளைவுகளும் ஃபில் பைத்தி தான் நீக்குங்க. வக்குஃப் நிப்பாட்டுகின்ற போது ஃபில் பைத்துன்னு பிஸ்ஸுக்கூன் என்ன செய்யலாம்? நிறுத்த முடியும். ஆனா ஃபில் பைத்தி தான் அதில் அடிப்படை. என்ன கருத்து? வியாபாரி வீட்டிலே உள்ளார், வீட்டிலே இருக்கிறார். சரியா? அத்தாஜிரு ஃபில் பைத். வியாபாரி ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அத்தாஜிரு ஃபீ பைத்தின், ஃபீ பைத்தின். அல் கலமு அலல் மக்தபி, பேனை மேசையின் மீது உள்ளது. அல் கலமு அலல் மக்தபி, அலல் மக்தப். ஏ கஸ்ரா ஹர்ஃபுல் ஜர், அலா வந்திருக்குது. இதை நீங்க பாருங்க. இந்த ஃபீ என்று சொல்ல வந்து அந்த யா நுக்தா செய்யப்பட வேண்டும். இந்த அலா வந்து அது அலிஃப் அல் மக்சூரா நுக்தா செய்யப்படக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அலா. ஜஹபல் முஹந்திசு இமாது. பாருங்க, இந்த வசனத்துல மூன்று ஹர்ஃபுல் ஜர்கள் இருக்கு. சரியா? ஜஹபல் முஹந்திசு இமாது மினல் குவைத்தி இல சஊதியத்தி மஅ ஆயிலத்திஹி. மின் ஃப்ரம், இலா டு, மஅ வித் உடன். அல் முஹந்திஸ் இமாத் என்றால் பொறியியலாளர் இமாத். இது பதல் சட்டம். பொறியியலாளர் இமாத் அவர்கள் சென்றார்கள். எங்கிருந்து? மினல் குவைத்தி, குவைட்டிலிருந்து.
இல சூதியா சவுதிக்கு மஅ ஆயிலதி ஆயிலதி மஅ ஆயிலதிஹி. சரியா? இங்க ஆயிலத்தின்னு வந்திருக்குது, மஅ தனது குடும்பத்துடன். அப்ப பொறியியலாளர் இமாத் தனது குடும்பத்துடன் கட்டாரில குவைட்ல இருந்து சவுதிக்கு சென்றார். அப்ப இங்க மினல் குவைத்தி, இந்த அல் குவைத்துக்கு தான் இனி ஜர்ரு செய்யும். சவுதியாவும் அஸ்ஸூதியா, எனவே அஸ்ஸூதியத்தின்னு வருது. ஆயிலத்து என்றால் குடும்பம். மஅ ஆயிலத்திஹி எப்படி வரும்? மஅ ஆயிலத்தி, ஆயிலத்தி, ஆயிலத்திஹின்றது முதாஃப் முதாஃப் இலைஹி. இங்க முதாஃப் வந்து ஜர்ரு செஞ்சிருக்கு. மஅ ஆயிலத்திஹி. ஹாதிஹி ஸய்யாரத்து லிஹாதா தாஜிர். பாருங்க, இந்த வாகனம் அல்லது இந்த கார் இந்த வியாபாரிக்குரியது. ஹாதிஹி ஸய்யாரத்து லித்தாஜிர்னு சொன்னோமே, இந்த கார் வியாபாரிக்குரியது. அல்லது ஹாதிஹி ஸய்யாரத்து லிஹாதா தாஜிர், இந்த வியாபாரிக்குரியது. அப்ப லீன்றது நான் சொல்றேன் லித்தம்லீக் கொண்ட சொந்தமாக வைத்திருக்கிறேன். அப்ப இப்படித்தான் வரும். அப்ப நீங்க பாருங்க, லிஹாத தாஜிரி, லீக்கு லீ வந்ததால தாஜிர் ஜர்ரு செஞ்சிக்குது. ஆயிலத்தி மஅ வந்ததால ஆயிலத்தி ஜர்ரு செஞ்சிக்குது. சூதியா இலா வந்ததால சூதியத்தின்னு வந்திருக்குது. மினல் குவைத்தி மின் வந்ததால குவைத் வந்து ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது. மக்தபி அலா வந்ததால மக்தப் வந்து ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது. ஃபி என்ற ஹர்ஃபு ஜர்ரு இடம்பெற்றதால பைத் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது. உதாரணமாக சொல்லுமே, இப்ப கேக்கு உதாரணம் ஒன்று சொல்றதாக இருந்தால் முஹம்மதுன் கல் கமரி. சரியா? முஹம்மதுன் கல் கமரி, முஹம்மத் சந்திரனை போன்றவர். முஹம்மதுன் கல் கமரி, அதை ககமரின்னு சொன்னால் ஒரு சந்திரனை போன்றவர். முஹம்மதுன் கல் கமரி மாரிஃபா, முஹம்மத் சந்திரனை போன்றவர். சரியா? உதாரணமா சொல்லுங்க, அர்-ரஈசு கல் மாக்கிர், ஜனாதிபதி தந்திரக்காரனை போன்றவர். சரியா? மாக்கிர் என்றால் தந்திரக்காரன். அப்ப அல்லது அர்-ரஈசு கமாக்கிரின், ஜனாதிபதி ஒரு தந்திரக்காரனை போன்றவர் அப்படி சொல்றது. கமாக்கிரின், கல் மாக்கிரி, கேன்னு சொல்றது. பீக்கு எப்படி சொல்றது? இப்ப நாங்க சொல்றோமே, ذهبت إلى المدرسة بالسيارة بي بس أو بي قار. سيارة ஒரு கார் அல்லது வெஹிக்கல். ذهبت إلى المدرسة بالحافلة, பேருந்தில் நான் பாடசாலைக்கு சென்றேன். بالحافلة. அன்று சொன்னால் سمعت سمعت عن الكتاب الجديد, புதிய புத்தகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். about. சரியா? அனில் கிதாப். ஓ சமயத்தோ அனில் முதர்ரிஸ், சமயத்தோ அனில் தபீப் அல் மாஹிர், திறமையான வைத்தியரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சமயத்தோ அன், அக்பர்து அன், ஒன்றை பற்றி சொன்னேன், அறிவித்தேன். அல்லது அக்பர் அல் முதீர் அனில் ரிஹ்லா, சுற்றுலா பற்றி அதிபர் அறிவித்தார், சொன்னார். சரியா? ஹத்தா வரைக்கும். சரியா? உதாரணமாக சஹிர சஹிர தாலிபு ஹத்த ஸபாஹி, காலை வரைக்கும் மாணவன் விழித்திருந்தான். ஹத்த ஸபாஹி. சரியா? ஹத்த ஸபாஹி, காலை வரைக்கும். ஹத்தல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ர் நேரம் வரைக்கும். சரியா? அப்படி சொல்லலாம். ஹத்த ظுஹ்ரி, லுஹர் வரைக்கும். அல்லது ஹத்தன் நிஹாயா, ஜரத் தாலிபு ஜரத்தி தாலிபத்து ஹத்தன் நிஹாயா, முடிவடையும் வரைக்கும். சரியா? ஹத்தன் நிஹாயத்தி, முடிவடையும் வரைக்கும், முடிவு வரைக்கும் மாணவி ஓடினாள். அது ஜரத் தாலிபு ஹத்தன் நிஹாயத்தி, முடிவடையும் வரைக்கும், முடிவு வரைக்கும். சரியா? ஹத்தா என்றது வரைக்கும் என்று கருது. ரைட். அதே போல மஅன்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். மஅ ஆயிலத்திஹி, ذهبت إلى الجامعة مع الصديق, பல்கலைக்கழகத்துக்கு நண்பருடன் நான் சென்றேன்.
லீன்னு சொல்றது பஹாதல் ஜவ்வாலு லிஸ்ஸமீல் ஓ லிஸமீலி. இந்த கையடக்க தொலைபேசி எனது நண்பனுக்கு சொந்தமானது, நண்பனுக்குரியது. சரியா? லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். சரியா? முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி லில்லாஹி. வானங்கள் பூமியில ஆட்சி வந்து அல்லாஹ்வுக்குரியது. லில்லாஹி. சரியா? லில்லாஹின்றது அல்லாஹ்வுக்குரியது. இலா என்றால் நாங்க பார்த்தோம் டூ இலா இலல் மദ്രസா இலல் ஜாமியா இலல் சூகி இலல் மஸ்ஜித். மின் என்றால் ஃப்ரம். சரியா? மினல் மக்தபத்தி இலல் மஸ்ஜித். வாசிக சாலையிலிருந்து பள்ளிக்கு சென்றான். ذهب الطالب من المسجد أو خرج الطالب من المكتبة وذهب إلى المسجد. மாணவன் வாசிக சாலையிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு சென்றான். ஃபீ என்று சொன்னால் நிறைய கருத்து இருக்குது. உள்ளே இருக்கிறது, இருக்கிறது அல்லது இல். சரியா? ஃபில் மத்அம் உணவகத்தில். சரியா? அத்துல்லாப் ஃபில் மத்அம் அல் ஆன தற்போது மாணவர்கள் உணவகத்தில் இருக்கிறார்கள். அத்துல்லாப் யுஸல்லூன ஸலாத்தல் இஷாஇ ஃபில் மஸ்ஜித். மாணவர்கள் இஷா தொழுகையை பள்ளிவாசலில் தொழுகின்றனர். இப்ப இங்க நீங்க பாருங்க, இந்த எல்லா இடைச்சொற்களுக்கு பிறகும் பெயர் சொல் வந்து அந்த பெயர் சொல் ஜர் செய்யும். வெரி சிம்பிள், இலகுவான பாடம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அந்த கைரு முன்சரிப்பான சொற்கள் வந்தால் ஜர்ரு செய்யாது. இப்ப நாங்க கைரு முன்சரிப்புன்ற ஒரு சட்டம் இருக்குது, அதை படிக்கின்ற போது நான் அதை விளங்கப்படுத்துறேன். உதாரணமாக நீங்க விளைவிக்கோங்களே, அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதாவது தன்வீன் வராத பெயர் சொற்கள் இருக்குது, அலம் என்று சொல்லுவாங்க. சரியா? ஒரு இடத்துடைய பெயர் அல்லது ஒரு நபருட பெயர். சரியா? அது தன்வீன் பெறாத ஒரு சொல்லாக இருந்தால் அது வந்து என்ன செய்யாது, கஸ்ரா பெறாது. உதாரணமாக மக்கத்து, அஹ்மது. உதாரணமாக சொல்லுங்க, ஸஹப்து இலா அஹ்மத. அஹ்மதிடம் சென்றேன். அஹ்மதிடம் சென்றேன். ஸஹப்து இலா அஹ்மத். அப்ப ஸஹப்து இலா அஹ்மதின்னு சொல்லணும். இல்ல, அது அஹ்மதுன்னு தானே இருக்குது. ஆனா நாங்க ஸஹப்து இலா முஹம்மதின் என்று சொல்லுவோம். பாருங்க, ஸஹப்து இலா அஹ்மத. அப்ப அங்க இலாக்கு பிறகு வருகின்ற அஹ்மத் வந்து ஜர்ரு செய்யல. ஏன்னால் அதுல அசில் அஹ்மது. எனவே கைர் முன்சரிஃப். கைர் முன்சரிஃப் ஒருபோதும் என்ன செய்யாது, ஜர்ரு செய்யாது. ஜர்ருக்கு பதிலாக நஸ்பு தான் செய்யும். சரியா? ஆனா முஹம்மதுன் என்று தன்வீன் பெற்றிருக்குதானே, முஹம்மதுன். அப்ப நாங்க சொல்லுவோம் ஸஹப்து இலா முஹம்மதின். சரியா? இப்ப அஸ்ஸூதியா அலிஃப் லாம் பெற்றிருக்கிறது. அஸ்ஸூதியா ஸஹப்து இலா ஸூதியதி. அது பிரச்சனை இல்லை, அது ஜர்ரு செய்யும், அது முன்சரிப்பான சொல். ஆனா மக்கத்து சொல்றது கைரு முன்சரிப்பான சொல். எனவே ஸஹப்து இலா மக்கத்த. சரியா? அப்ப நீங்க விளையாடணும், இந்த கைரு முன்சரிப்பான பெயர் சொல் வந்தால் மட்டும் ஹர்ஃபுல் ஜர்ருக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல்லானது என்ன செய்யும், நஸ்பு பெறும் ஜர்ருக்கு பதிலாக. சரியா? அப்ப அது தவிர்த்த முன்சரிப்பான எல்லா சொற்களும் என்ன செய்யும், இந்த ஹர்ஃபுல் ஜர் வந்தால் அதற்கு முன்னால் ஜர்ரு செய்யும். அது கஸ்ராவாக அல்லது கஸ்ரத்தானாக இருக்கும். இப்ப இந்த